வணக்கம். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025 முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்புக்குரியது. கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை விருச்சிக ராசியிலே சூரியன் சுக்கிரன் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இவ்வாரத்தில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். மார்கழி பிறக்கின்றது. சுக்கிரனாகப்பட்டவர் இவ்வாரத்தில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் இவ்வாரம் முழுவதும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை குருவோடைய பார்வை செவ்வாயின் மீது முழுமையாக இருக்கின்றது. மேலும் ராகுவின் மீதும் முழுமையாக இருக்கின்றது. சூரியன் சுக்கிரனை வாரத்தின் பிற்பகலில் 16ஆம் தேதி சூரியனை பார்ப்பார், 20ஆம் தேதி சுக்கிரனை பார்ப்பார். நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி என்று பயிற்சியாகிறார். எனவே வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் கும்பராசி, மீனம், மேஷம், ரிஷபம். இந்த 4 ராசிகள் இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகளாக அமைந்திருக்கின்றது. இனி இவ்வாரத்தில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளை, இவ்வாரத்தில் நம்மளுடைய சேனலிலே உங்களுக்கான பலன்களை பார்க்கிறதுக்கு முன்னால் ஆண்டுக்குரிய பலன் 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்மளுடைய சேனலிலே பதிவேற்றம் செய்துவிட்டோம். அவற்றை பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், ராசிக்கு யோகாதிபதியான குரு ராசியாதிபதியான செவ்வாயை சமசப்தமாக பார்க்கின்றார். அது குரு மங்கள யோகம். அற்புதமான அந்த யோகம் பலம் பெறுகின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவையும் குரு பார்க்கிறார். 8ல் புதன் மறைந்த புதனாக நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கின்றார். சூரியன் 8ல் இருக்கின்றவர். 8ல் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பில்லை. அதே போலவே 16ஆம் தேதி சூரியன் 8ல் இருந்து 9க்கு செல்கின்றார். 5ஆம் இடத்துக்குரிய சூரியன் 9ல் இருப்பது பாவத் பாவம் 5க்கு 5. அது ஒரு அற்புதமான அமைப்பு. மேலும் குருவும் சூரியனும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வது சிவராஜ யோகம். 5க்குரிய சூரியனும் 9க்குரிய குருவும் ஒருவரை ஒருவர் சமசத்துமாக பார்த்து கொள்வதும் ராசியாதிபதியான செவ்வாயோடு சூரியன் சேர்க்கை பெறுவது ஒரு அற்புதமான யோக அமைப்பு. இவ்வாரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் மேஷ லக்னத்தில் பிறக்கின்றவர்கள் அதிர்ஷ்டசாலி. 12ஆம் இடத்தில் ராசிக்கு 12லே சனி இருந்தாலும் லாபம் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை என்று நான் பலமுறை அழுத்தமாக கூறியிருக்கின்றேன் நண்பர்களுக்கு. 11ல் ராகு இருக்கிறார்கள். 7.5 கண்டு இப்பொழுது அச்சப்பட வேண்டாம்.
இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. புதன் மதியத்துக்கு பிறகும் வேலன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனாலும் இந்த வாரம் அமாவாசை வருகின்ற நாள் அனுமன் ஜெயந்தி. மார்கழி மாசையில் வருகின்ற அமாவாசை 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் தவறாமல் அனுமன் ஆலயம் செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எப்பொழுதும் நான் ஏழரையில் இருக்கின்றவர்களுக்கு கூறுவது அனுமன் சாலிசாவை கேட்கபடி. இந்த தருணத்தில் நீங்கள் அனுமன் ஜெயந்தி அன்று நீங்கள் அனுமன் ஆலயம் செல்லுங்கள். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. எட்டில் கிரகங்கள்லாம் பயப்பட வேண்டாம். சுக்கிரன் 8 இருப்பது நன்மைதான், புதன் 8 இருப்பதும் யோகம்தான், சூரியன் 8 இருக்கும் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. எனவே 8ஆம் இடம் விருச்சிக ராசியில் கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது நன்மையை தரக்கூடியதாக. ஆகையால் தான் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனை. தொழில் வியாபாரம் லாபத்துக்கு அதிபதியான சனி 12ல் இருக்கிறார் என்றாலும் அந்த இடத்துக்குரியவர் குருவோடைய வீட்டில் சனி இருப்பதும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதும் குருவோடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த விதமான லாபத்தில் குறைவோ பிரச்சனைகளோ இல்லை. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்ல விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதும் சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்து கொள்கின்ற அமைப்பு. திட்டமிட்டு ஒரு செலவுக்குரிய செயல்களை ஆரம்பிப்பது நல்லது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவசரமாக மற்றவர்கள் கூறினார்கள், மற்றவர்கள் சொன்னார்கள் என்று கண்மூடித்தனமாக ஒரு முயற்சியில் இறங்குவதை விட செயல் திட்டம் அதை வைத்துக்கொண்டு ஒரு முயற்சியில் எடுங்கள். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு லாபமே. மறைந்த புதனாகப்பட்டவர் நிறைந்த தனத்தை கொடுப்பார். 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்து சுக்கிரன் 20ஆம் வயது வரை பார்க்கிறார். அதன் பிறகு 9க்கு செல்கின்றார், அதாவது சனி அன்று. ஆகையால் இந்த வாரம் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. ஆகையால் பொருளாதாரத்தில் நல்ல வரவுகள் இருக்கும். நான் ஏற்கனவே கூறியவாறு வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. 7.5 நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இனியும் நடந்து கொண்டிருக்கத்தான் போகிறது. இப்பொழுது அவர் விரைய சனிதான், ஜென்ம சனி, பாத சனி என்று வரலாம் போகிறார். இவற்றை எதிர்கொள்வதற்குரிய மன ரீதியான ஒரு தயாருக்கு நாம் வருவது இப்பொழுதே நல்லது. இப்போ பிரச்சனை இல்லை, லாபத்தில் ராகு இருப்பதனால். இருந்தாலும் ராகுக்கு எது அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் பேச்சியாள பிறகு உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு இருக்கும். ஆக ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வதும் நல்லது. ஏனென்றால் எந்த தசாபதி அஸ்வினியாக இருக்கட்டும், பரணியாக இருக்கட்டும், நீங்கள் கார்த்திகையாக இருக்கட்டும், ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் இப்போ லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு சகல விதத்திலும் உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு 3லே ராகு இருக்கிறார். கோச்சார ரீதியாக தனுசிலே ராகு இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். தனுசிலே செவ்வாய் இருக்கும்போது கும்பத்தில் இருக்கிற ராகு தனுசுக்கு 3ஆம் இடம், அதுவும் ஒரு பலம். ராசிக்கு 11ஆம் இடம், ராசியாதிபதியான செவ்வாய்க்கு 3ஆம் இடம். இதெல்லாம் சூட்சமமான ஜோதிட விஷயங்கள். இது ஜாதகத்திலும் இருந்தால் யோகம். ராசிக்கு அதிபதியோ லக்னாதிபதியோ இல்லை ராசிக்கோ லக்னத்துக்கோ 3லே, பொதுவாக லக்னத்துக்கு 3ல் ராகு இருந்தால் யோகம், லக்னாதிபதிக்கு 3ல் இருந்தால் யோகம். இதெல்லாம் ஒரு விஷயம். ஆக இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் தனலாபம் நன்றாகவே இருக்கும். உத்தியோகம் 8ல் சூரியன் இருக்கிறார், இருந்தாலும் பாதிப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்த 16ஆம் தேதி உங்களுக்கு 9க்கு வந்து விடுகிறார். குரு சூரியன் ஒருவரை பார்த்துக்கொள்ள அற்புதமான அமைப்பு. சனியோடைய பார்வையும் சூரியன் மீது இருக்கிறது. 10ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். இருந்தாலும் குருவுடைய பார்வை அற்புதமான பார்வை. அந்த பார்வை ஒன்றே போதும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் என்றால் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார், குரு எந்தெந்த வீட்டை பார்க்கிறார், எந்தெந்த கிரகத்தை பார்க்கிறார், அது வைத்துத்தான் தீர்மானிக்கவே செய்வோம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரிய பெயர்ச்சி மார்கழி பிறப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மேலதிகால் நல்ல நட்பு இருக்கும், இணக்கம் இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளையும் நீங்கள் திறம்பட முடித்து காட்டக்கூடிய வல்லமை இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் எழுச்சியும் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதெல்லாம் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப சந்தோஷம் இந்த வாரம் அற்புதமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை ராசிக்கு 6க்குரிய புதன் பகவான் 8ல் இருப்பதை விபரீத ராஜயோகம். ஆகையால் ஆரோக்கிய 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி, அந்த வீடு அப்படின்போது கன்னியைத்தான் பார்க்கிறார் சனி.
தன் நட்புக்குரியவருடைய வீடு. ஆக பெரிய அளவில் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. இந்த வாரம் சூரியனும் குருவும் பார்த்து கொள்கின்ற நிலை, உடலில் உஷ்ண சம்பந்தப்பட்டவன பாதிப்பு இருந்தால் அவையெல்லாம் விலகிவிடும். மருத்துவ ஆலோசனையில் இருக்கின்றவர்கள் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். மருத்துவர்கள் உங்களை உற்சாகப்படுத்தும் வகையாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மேன்மை பெறும். எனவே இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் நான் சொல்கிறேன், 7:30 நடந்து கொண்டு அனுமன் சாலிசாவை நீங்கள் கேட்க வேண்டும். சனிக்கிழமை நீங்கள் சிவ ஆலயம் செல்வது நல்லது. அனுமன் சாலிசாவை வீட்டிலிருந்தே கேளுங்கள், அமைதியாக கேளுங்கள். ஒரு 15-20 நிமிடம் தான் உங்களுக்காக அதை ஒதுக்குங்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் அங் ஓங் ஓங் உங். அங் உங் ஓம் உங் நசி மசி. அற்புதமான ஒருவரி பீஜ மந்திரம் அங் உங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் உங் ஓங் உங் நசி மசி என்ற இந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் எந்த விதத்திலும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பு, எழுச்சியான உடல்நல சுறுசுறுப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமையான திடம் என்று உங்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமையும். லக்கி குபேரனாக நீங்கள் இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனலில் 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நீங்கள் லக்கி குபேரனா. ஆம், இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிரகங்கள் மிக சாதகமாகவே அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் இவ்வாரத்தில் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு முன்னதாக சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சஞ்சாரம் செய்கிறார். இவ்வாரத்தில் அமாவாசையும் வருகின்றது 19ஆம் தேதி. அன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி, மார்கழி அமாவாசையை அனுமன் ஜெயந்தி. சூரியன் இந்த வாரம் பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 7ல் இருந்து 8க்கு செல்கின்றார். 8லே சூரியன் அமர்வது யோகம் அல்ல. ஏற்கனவே செவ்வாயும் 8ல் இருக்கிறார். ஆம், இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் தான். ஆனால் ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது நண்பர்களே. 8ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 7லே கிரகங்கள் இருக்கிறது. அதே போல் சூரியன் 16ஆம் தேதி 8க்கு செல்கின்ற பொழுது 8ல் சூரியன் அமர்கின்ற சூரியனோடு இன்னொரு கிரகம் அதே இடத்தில் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. 8ஆம் இடம் தனுசிலே சூரியன் செல்கின்ற 8லே செவ்வாய் இருக்கிறார். ஆக சூரியனாலும் பாதிப்பில்லை. இவ்விடத்தில் 7ஆம் இடம் ராசிக்கு 7ஆம் இடம் விருச்சிக ராசியிலே சுக்கிரன் புதன் அமர்ந்திருக்கின்றார்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன், யோகாதிபதி புதன் இருவரும் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். குரு 2லே, 11ஆம் இடத்திலே சனி ஜம் என்று அமர்ந்திருக்கின்றார். 10ல் ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான அமைப்பு. இந்த வாரம் உங்கள் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கின்றது. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். செவ்வாய் 8ல் அமர்கின்ற பொழுது செவ்வாயை குரு பார்க்கிறார். அது குரு மங்கள யோகம். சூரியன் 8க்கு செல்கின்றார். 16ஆம் தேதி மார்கழி பிறக்கின்றது. சூரியனை குரு பார்ப்பார். அது சிவராஜ யோகம். 8ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. கௌரவம் உயரும். அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட் இவை எல்லாம் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தவர்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக சாதகமாகவே இருக்கும். சூரியன் 8லே இருக்குமோ குருவால் பார்க்கப்படுகிறார். சூரியன் குரு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது ஒரு மாதம் தான் நடக்கும். சூரியனுக்கு 7ஆம் பார்வைதான், குருவுக்கு 5, 9 விசேஷ பார்வை. ஆனால் இப்பொழுது சூரியனும் குருவை பார்க்கிறார், குருவும் சூரியனை பார்க்கிறார். அதுதான் சிவராஜ யோகம். குரு சூரியன் சேர்ந்தாலும் பலம். ஒரு ஜாதகத்தில் அவ்வாறு இருந்தால் மிக பலம். வருடத்தில் ஒரு முறைத்தான், ஒரு மாதம்தான் சூரியன் குருவோடும் சேர்க்கப் பெறுவார். குருவும் சூரியனும் பார்த்துக்கொள்ளார். இப்போ உங்களுக்கு ஏற்படுவது சூரியன் 8ல் இருக்கின்ற அமைப்பு.
திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமான அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரம் 10ல் ராகு அமர்ந்து குருவால் பார்க்கப்படும் தனக்காரகன் குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் பணம் பல வகையில் உங்களிடம் வரும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வீண் செலவு, தேவையற்ற செலவுகள், எதிர்பாராத செலவுகள் எவையும் இல்லை. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி. 9ஆம் இடம் 10க்குரிய லாபத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பலம். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனும் சாதகமாக இருக்கின்றார். 3க்குரிய சந்திரன் முயற்சியிலே வெற்றிகளை கொடுப்பார். 6க்கு வரும்பொழுது திங்கள், செவ்வாய், புதன், வேலன் மற்றும் வெள்ளி வரை உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு சந்திரனும் சாதகமாக இருக்கின்ற யோகம் பலமானது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சூரியன் 7ல் இருப்பதும் பாதிப்பில்லை, 8 செல்வதாலும் பாதிப்பில்லை. பெரிய பொறுப்புகள் தான் உங்களுக்கு வரும். உங்களுடைய மேல் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் உங்களை நம்பிக்கையோடு உங்களுடைய பொறுப்புகளை கொடுப்பார்கள். நீங்கள் உழைப்புக்கு சிலைத்தவர்கள் அல்ல, கடின உழைப்பாளி. அதுதான் ரிஷபராசியுடைய பலமே. உங்களுடைய உருவமே ஒரு காளை மாடு. காளை மாடு உழைப்புக்கு சளைக்காத ஒன்று. எவ்வளவோ உழைப்பையும் அது அசாரியாக ரொம்ப ஈஸியாக அது செய்யும். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை திறம்பட நீங்கள் செய்து விடுப்பீர்கள். அதே சமயத்தில் மனதிலே ஒரு விதமான அழுத்தம்க்கும் வேலை இவ்வளவு இருக்கிறது, ஆனாலும் முடிப்பீர்கள். சில நேரங்களில் மனதிலே கொஞ்சம் சலித்தும் கொள்வீர்கள், தவறல்லை. ஆனாலும் உழைப்பு என்பதே நமக்கு சிறந்தது என்பது நீங்கள் அறிந்ததே. ஆக மேலதிகாரிகளுடைய கொடுக்கக்கூடிய பொறுப்பை இந்த வாரம் உழைப்பில் நீங்கள் சாதித்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். குடும்பம் என்று பார்க்கின்றபோது மகிழ்ச்சி, சந்தோஷம். 7லே சுக்கிரன் 20ஆம் தேதி வரை இருக்கு. அதன் பிறகு 8க்கு சென்றாலும் நன்மைதான். எனவே கணவன் மணி ஒரு வழி அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். மருத்துவ ஆலோசனை இருக்கின்றவர்கள், மருந்து உட்கொண்டு கொண்டிருப்பவர்கள், அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆரோக்கிய மேன்மை இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக ரிஷபராசி சகோதர சகோதரர்களுக்கு இருக்கின்றது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது 7லே சுக்கிரன் 20ஆம் தேதியிலிருந்து ராசியை பார்ப்போம். மகாலட்சுமியுடைய பாடல்கள், காயத்ரி மந்திரம் கேட்பது நல்லது. மேலும் சிறப்பு பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது அங் ஓங் 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 ஓம் அங் ஓங் 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 நசி மசி. உங்களுடைய உடம்பில் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நசி மசி என்று சொல்லுகின்ற பொழுது உங்களை விட்டு அகன்றுவிடும். வெற்றியும் மேன்மையும் மற்றும் எழுச்சியும் பெறக்கூடிய அற்புதமான பீஜம் ஓங் அங் ஓங் 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 நசி மசி. இவற்றை கூறுங்கள். இந்த வாரம் சுக்கிரனுடைய அற்புதமான பார்வையால் லக்கி குபேரனாக நீங்கள் இருப்பீர்கள். நலம் பெருக, வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுனராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கிலே 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்கள் ராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் லக்கி குபீரனா? ஆம், நீங்கள் லக்கி குபீரனே. ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் மிக சிறப்பாக இருப்பதும் உங்கள் ராசியிலே குரு வக்ரமாக இருப்பதும் பலமானது. 10ஆம் இடத்தில் சனி தெளிவாக குருவோடி நட்சத்திரத்தில் இருக்கிறார். 10ல் சனி அமர்கின்ற 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சனியோடைய வீட்டை பார்க்கிறார். சனி 9க்குரியவர், அந்த வீட்டை குரு பார்க்கிறார் 10க்குரியவர். ஆக இது ஒரு வகையில் பலம் பெறுகின்றது. 9ஆம் இடமும் மற்றும் 10ஆம் இடமும். 3லே கேது மிக சிறப்பாக சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் 7ல் இருந்தாலும் பாதிப்பில்லை. ஏனெனில் 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் 7ல் இருக்கின்ற செவ்வாயால் பாதிப்பில்லை கோச்சார வேத அடிப்படையில்.
6ஆம் இடத்தில் தான் இந்த வாரம் முழுவதும் புதன் இருக்கின்றார். 16ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 7க்கு வருகிறார். 3க்குரியவன் 7க்கு வருகிறார், ராசியை பார்க்கிறார். குருவும் சூரியனை பார்க்கிறார். சிவராஜ யோகம். செவ்வாய் 7ல் இருந்தாலும் குரு பார்வை பெறுவதால் குரு மங்கள யோகம். இதெல்லாம் அற்புதமான யோகங்கள். அதே போலவே உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கிற 20ஆம் தேதி அன்று 7க்கு வருகிறார். அதுவும் நன்மை தான். எனவே இவை உங்களுக்கு மாதக்கோள்கள் உங்கள் ராசியை பார்ப்பதும் குரு ராசியிலே அமர்ந்து வக்கிரமாக இருப்பதும் எடுக்கின்ற முயற்சியிலேயே ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் இருக்கும். செவ்வாய் பகை கொண்டவர்னால் குரு பார்வையை பெறுகின்றார். ஆகையால் செவ்வாய் பலம் இழப்பார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவர் பகை கொண்டவர் ஒரு நல்ல குருவுடைய பார்வையில் இருப்பதனால் பகமை இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் எவையும் இல்லை. தொழில் வியாபாரம் 10லே சனி குருவோடைய நட்சத்திரம் இருந்தாலும் குரு சனியோடைய வீட்டை பார்ப்பதனால் தொழில் வியாபாரம் மேன்மை பெறுகின்றது. லாபஸ்தானம், இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு மேஷம். அந்த மேஷம் என்கின்ற இடத்தை எந்த ஒரு கிரகமும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனுடைய சாதகமான அமைப்பு உங்களுக்கு யோகத்தை தருகின்றது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருப்பதும் 5க்கு வருகின்ற பொழுது லாபஸ்தானம் மேஷத்தை பார்ப்பதினால் தனாதிபதி சந்திரன் சிறப்பாக இந்த வாரம் இருப்பதினால் வெற்றி இருக்கிறது. இந்த வாரம் 19ஆம் தேதி அமாவாசை என்று அனுமன் ஜெயந்தி. தவறாமல் அன்றைய நாள் அனுமன் ஆலயம் செல்லுங்கள், இல்லை அனுமன் சாலிசம் அன்று கட்டாயம் கேளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரம் மேன்மையாக இருக்கின்றது. லாபம் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. 6ல் புதன் பலமாக இருப்பதனால் எதிரிகள் வெல்லக்கூடிய வல்லமையும் சனியோடி நட்சத்திரத்தில் இருப்பது 20ஆம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் வருவதனால் இந்த வாரம் புதன் மிகவும் சாதகமாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அவற்றை வெற்றிகளை பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 7க்கு வருவதும் குருவோடைய பார்வை பெறுவது சிவராஜ யோகம். பலமான அந்த யோகம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அந்த யோகம் ராசியை தொடர்பு கொள்கின்றது. அதாவது சூரியன் ராசியை பார்க்கிறார். சூரியன் நட்புக்குரியவர், 3க்குரியவர். ஏதோ உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் ஜெயம் உண்டாகும். வெற்றிகள் எளிதாக பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் மேலதிகாரி உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அந்த நம்பிக்கை பொய்யாகாது. நீங்களும் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உயரிய பொறுப்புகளும் சாதகமான அமைப்புகளும் தென்படுகின்றது. அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கின்றது. சுக்கிரன் 6லே புதனோடு சேர்க்கை பெறுவதால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம் என்று 5க்குரிய சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெறுவது பலமான அமைப்பு. அது லட்சுமி நாராயண யோகம் என்று கூறுவோம். 20ஆம் தேதி வரை அது இருக்கிறது இந்த வாரத்திலே. ஆகையால் இந்த வாரம் கணவன் மணி ஊர்வலி, அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6லே புதன் பலமாக இருப்பதனால் நோய் நொடிகள் எதுவும் இல்லை. ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்க. அதே சமயத்தில் மருத்துவ ஆலோசனை மேற்பார்வையில் இருக்கின்றவர்கள், மருத்துவருடைய ஆலோசனையில் இருக்கின்றவர்கள் இந்த வாரம் உங்கள் நோய் நொடியிலிருந்து வெளியே வருவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்று இந்த வாரம் ஆரோக்கியம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் கேளுங்கள். ஒரு 5 நிமிடம் கேளுங்கள் போதும். அதன் பிறகு உங்கள் நாட்களை ஆரம்பியுங்கள். நன்றாக இருக்கும். அதே போலவே சிறப்பு பீஜ் மந்திரம். இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் ஒரு 2 நிமிடங்கள் கூறுங்கள். ஒரு வரி பீஜ மந்திரம் தான். ஓம் என்கின்றது எல்லோருக்கும் எப்பொழுதும் சொல்ல வேண்டியது. அங் ஒங் ஓங் உங் அங் உங் ஓங் உங் ஓம் அங் உங் ஓம் ஓம் என்று சொல்லுங்கள் இந்த பீஜ மந்திரத்தை. அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாக அமையும். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனாகவே இருப்பீர்கள். நலம் பெருக, வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா இயங்கிலே 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஏற்ற இருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? இவ்வாரம் நிச்சயம் நீங்கள் தான் முதன்மையான லக்கி குபேரன். காரணம், 6லே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் குருவும் செவ்வாயும் ஒருவரை பார்த்து கொள்கின்ற அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம் மிக பலமாக இருக்கின்றது. 6லே செவ்வாய் அமர்வது யோகம். சனி செவ்வாய் ஒருவரை பார்த்து கொண்டாலும் சனி குருவோடைய வீட்டில் இருப்பதும் குருவோடைய நட்சத்திரம் இருப்பதனால் பெரிய அளவில் அவர் பாதிப்பு செய்ய மாட்டார். 9லே சனி இருக்கிறாலும் அவர் குருவோடைய நட்சத்திரத்தில் இருப்பது இப்பொழுது நல்லது. குரு செவ்வாய் ஒருவரை பார்த்து கொள்கின்ற முதன்மையான தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த 2 கிரகம் சேர்க்கை பெற்றாலோ ஒருவர் பார்த்து கொண்டாலோ அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். பரிவர்த்தனை பெற்றாலும் அவ்வாறு. இப்பொழுது குரு செவ்வாய் ஒருவரை பார்த்து கொள்வது இந்த வாரத்திலே 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் 5ல் இருக்கின்ற 6க்கு வருகிறார். அதுவும் மிக அற்புதமானது. பொதுவாக குரு செவ்வாய் உங்களுக்கு தர்ம கர்மா எல்லோருக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்றால் ஒருவரை பார்த்தா குரு மங்கள யோகம். மங்களன் என்பது செவ்வாயுடைய இன்னொரு பெயர். சூரியன் 6க்கு வருவதும் குருவும் சூரியனும் ஒருவரை பார்த்துக் கொள்வது சிவராஜ யோகம். 6லே சூரியன் அமர்வு மார்கழி பிறப்பது. எனவே இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகின்றது. ஆக இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் 5லே அமர்ந்திருக்கின்றார் 20ஆம் தேதி வரை. அதன் பிறகு 6க்கு வந்தால் குரு பார்வை இருக்கிறது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் சூரியன் பலமும் குரு செவ்வாய் பார்த்து கொள்கின்ற யோகமும் மிக மிக சிறப்பும். ராசிக்கதிபதியான சந்திரன் அமாவாசை நோக்கி சென்றாலும் உங்களுக்கு அதனால் பாதிப்பு இல்லை. காரணம், குருவோடைய பார்வையை பெறுவார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாக இருக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. குரு 12ல் இருப்பதால் சுப செலவுகள் தான், தேவையான செலவுகள் தான் இப்பொழுது இருக்கும். அனாவசியமாக எந்த வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இல்லை. அதே போலவே வருமானம் பல வகையில் இந்த வாரம் அதிகரிக்கவே செய்யும். புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், ஈடுபாடுகள், தொழில் வியாபாரத்தில் தாராளமாக இந்த வாரம் முனைப்பை காட்டலாம், சக்சஸ் ஆகும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம். உத்தியோகம், சூரியன் 6க்கு வருவதும் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதும் குருவோடைய பார்வை பெறுவதும் பலமான அமைப்புங்க. ஆக இந்த வாரம் தொழில் வியாபாரம் எப்படி சிறப்போ அதே போல உத்தியோகம் உயரிய பொறுப்புகள், நிறைய அதிகாரியுடைய மதிப்பை பெறுவீர்கள், பாராட்டுகளை பெறுவீர்கள். பெரிய அளவில் ஒரு அதிகார உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமையான வாரம். வலிமையான செயல்களை செய்வீர்கள். அவர்களுக்குரிய பாராட்டுகளையும் நீங்கள் எளிதில் பெறுவீர்கள். பாராட்டுகள் நமக்கு தேவையான ஒன்று. அப்பொழுதுதான் இன்னும் நாம் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு பாராட்டு மழை கொண்ட வாரமாக அமைந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். குடும்பத்தை பொறுத்தவர் ராசிக்கு 2லே கேது இருக்கிறார். அது உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். கேது குழப்பம் கொடுப்பா, கொஞ்சம் விட்டு கொடுத்துன்னா நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்வது நல்லது. ஒரு 2 நிமிடமாவது நின்று விட்டு இன்று நாள் எனக்கு மகிழ்ச்சியை கொடு அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தார்கள். அதுதான். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தான் இருக்கிறது. காரணம், சூரியன் 2க்குரியவர், அவர் குருவுடைய பார்வை பெற குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கு. கணவன் மணி உறவில் இந்த வாரம் பாசமும் அன்பும் காட்டுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5லே சுக்கிரன் உங்களுக்கு 20ஆம் தேதி குழந்தைகளால் மகிழ்ச்சி. சுக்கிரன் புதன் இருப்பது லட்சுமி நாராயண யோகம் என்ற யோகம் 5ல் இருப்பது மிக பலமானதுங்க. அதில் அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தை விட குடும்பத்தில் கணவன் மணி உறவு, குழந்தைகள் அமைச்சு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நோய் நொடிகள் எந்த விதத்திலும் இல்லை. மருத்துவ ஆலோசனை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் சரியாக செய்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏற்கனவே பாதிப்புகளும் அதிலிருந்து வெளியே வருவீர்கள், மீண்டு வருவீர்கள். ஆக இந்த வாரம் ஒரு ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். இந்த வாரம் நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்றால் செவ்வாய் 6ல் இருந்து குருவுடைய பார்வை பெறுவதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அனுமனையாளன் சொல்ல ரொம்ப நல்லது. அதே போலவே கந்த சஷ்டி கவசத்தை இப்பொழுது கேளுங்கள்.
காலையிலே கேளுங்கள். நீங்கள் அதை பாட்டு ஓட விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். ஆண்களாக இருந்தால் முகசவரம் செய்வது அது மாதிரியான உங்கள் வேலை. ஆனால் பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும், காதில் அது பாட்டு இருக்கும். ஆக அந்த செயல்களை நீங்கள் செய்வாலே போதும். ஒரு 20 நிமிடம் தானே, அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலையை பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை இதையெல்லாம் செய்து வருவது, கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மிக பலமாக இருக்கும். அதுக்கு தான் பீஜ் மந்திரம், ஒரு வரி பீஜ் மந்திரம். எப்பொழுதும் ஓம் என்று சொல்லி தான் நம்ம மந்திரத்தை சொல்லுவோம். அது நமக்கு அறிந்த ஒன்றே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணன்று. அங் உங் ஓங் உங், அங் உங் ஓங் உங், ஓம் அங் உங் ஓங் உங், நசி மசி. அன்றைய நாள் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்களை அணுகாமல், உங்களை பாதிக்காமல் இருக்கவே நசி மசி. இந்த மந்திரத்தை சொல்லி நசி மசி, என்னை விட்டு இருக்கிற கெட்டதெல்லாம் நசி மசி அப்படி சொன்னீங்கனாலே போதும். அந்த சொற்களே அந்த பீஜ மந்திரமே, மந்திரம் எந்திரம் தந்திரம், அதை சொன்னாலே அந்த நாள் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் சுக்கிரன் 5இல் இருக்கின்ற யோகமும், செவ்வாய் 6இலே அமர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம், நீங்களே லக்கி குபேரன். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கிலே 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாகப்பட்ட குருவும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும், 16ஆம் தேதி சூரிய பகவான் 4ஆம் இடம் விருச்சிக ராசியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு சென்று செவ்வாயுடைய சேர்க்கை, குருவுடைய பார்வை. உங்கள் ராசிக்கு 1, 5, 9க்குரியவர்கள் சூரியன், குரு, செவ்வாய். இவற்றிலே குரு செவ்வாய் யோகாதிபதி. இவர்கள் மூவரும் சேர்க்கை பெற்றாலோ ஒருவருக்கு ஒரு தொடர்பு இருந்தால் அது ஒரு அற்புதமான அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் அவ்வாறு இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் 16ஆம் தேதி அன்று சூரியன் செவ்வாய் சேர்க்கை, ராசிக்கு அதிபதியும் யோகாதிபதி 4 மற்றும் 9க்குரிய செவ்வாயுடைய சேர்க்கை, குருவுடைய பார்வை. குரு செவ்வாய் ஒருவரை ஒரு பார்த்து கொள்வதோ குருமங்கள யோகம். குரு சூரியன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சிவராஜ யோகம். வருடத்தில் 1 மாதம் மட்டுமே குரு சூரியன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். இப்பொழுது அது ஏற்படுகிறது. ராசிக்கு 8இல் சனி இருந்தாலும் பாதிப்பில்லை. 7இல் ராகு, ராசியிலே கேது. கேது ராகு இவர்களால் பாதிப்பு இருக்கிறது. கேது மனதை குழப்புவார். எந்த ஒரு விஷயத்திலும் மிக வேகமாக செயல்படுவதை தடுப்பார். பேரின்பம், பிரபஞ்சம் என்று மனதில் ஒரு விதமாக இறை நம்பிக்கை அதிகப்படுத்தி சாதாரணமான லௌதீக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான செயல்கள் கேது தடுப்பார். அதுதான் கேதுவோடைய வேலை. ஞானக்காரன் இல்லையா கேது. இருந்தாலும் கணபதியை தினந்தோறும் மனதார பிரார்த்தனை செய்வது, கணபதி ஆலயம் செல்வது, கேது கெடுபலங்களை செய்ய மாட்டார். 7இல் ராகு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களிடம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மாதக்கோள்களும் 11இலே குருவும் மிக சாதகமாக இருக்கிறார்கள். சந்திரனை பொறுத்தவரை இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த வாரம் அமாவாசை 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்று மார்கழி மாதம் தவறாமல் அன்றைய நாள் அனுமன் ஆலயம் செல்வது நல்லது சகோதர சகோதரிகள். சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு 4இலே புதன் சுக்கிரன் 20ஆம் தேதி 5க்கு ஒரு நன்மை. சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது லட்சுமி நாராயண யோகம். இது 16ஆம் தேதி சுக்கிரன் புதன் மட்டும் தனியாக இருப்பாங்க. சூரியன் பயிற்சியார் இல்லையா, அது இன்னும் நன்மை.
இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பண வரவு அதிகமாகவே இருக்கும். அற்புதமாக லாபங்களை பார்ப்பீர்கள். வீண் செலவுகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை, அஷ்டம சனியால் பாதிப்பில்லை நண்பர்களே. ஆகையால் 8-7 ராகு இருக்கிற வரைக்கும் பாதிப்பில்லை அஷ்டம சனியால். இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் இருக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக ஈடுபாட்டை காட்டுவீங்க. அதில் காட்டினாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இந்த வாரம் பெரிய முயற்சியிலே உங்களுக்கு சாதகமான வெற்றி இருக்கிறது. உத்தியோகம் சுறுசுறுப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளும் பாராட்டுகள், சக ஊழியர்கள் நல்ல நட்பு. இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதத்திலும் இன்னல்கள், வேலை பெரிய பலு இதெல்லாம் எதுவும் இல்லை. சனியும் உங்களுக்கு செவ்வாயை பார்க்குறார், செவ்வாய் சனியை பார்க்குறார். இருந்தாலும் குரு செவ்வாயை பார்க்கறனால பாதிப்பு இல்லை. ஆக இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவருக்கு சாதகமான பதில், புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடுங்கள். இந்த வாரம் நன்மையே உங்களுக்கு அதிகம். குடும்பம் என்று பார்க்க ஏற்கனவே நான் சொன்னேன் 7 ராகு இருக்கார். ஆகையால் 7 இப்போ குரு ராகுவை பார்க்குறார். அதனால் பாதிக்க இல்லை. கணவன் மணி ஊரில் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அன்பு பாசம் இருக்குது. மனசை தான் குழப்பம், கேது தான் குழப்புவார். கேதுவோடு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதம் மட்டும், இந்த வாரம் மட்டும் இல்லை, வரப்போகின்ற மாதங்களிலும் கேதுவோடு எந்த கிரகமும் இல்லை. எனவே கணபதி தான் இப்போ நீங்கள் வணங்க வேண்டியது. வக்கரதுண்டாய ஓம், வக்கரதுண்டாய ஓம் என்று மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பப்பெல்லாம் மனம் குழப்புதோ இல்லை கணபதியோடைய சிலை வச்சு ஒரு அபிஷேகம் டெய்லி சின்ன கொஞ்சோண்டு பால் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. எனவே இந்த வாரம் கணவன் மனைவி உறவில் அன்பு பாசம் மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால. ஆக இந்த வாரம் அதெல்லாம் மனசுக்கு இனிப்பாகவே இனிமையாகவே இருக்கும். ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும். 6க்குரிய சனி 8ல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் தான். ஆகையால் ஆரோக்கியம் இப்போ சனி எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடுக்க மாட்டார். ஆகையால் இந்த வாரத்தில் பொறுத்தவரை நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே சனி இருந்தாலே நம்ம வணங்க வேண்டியது கணபதி, அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். இந்த வாரம் அனுமன் ஜெயந்தியே வருது. ஆகையால் அன்றைய நாள் தவறாமல் அனுமன் ஆலயம் செல்லுங்கள். பீஜ் மந்திரம், இந்த வாரத்துக்குரிய பீஜ மந்திரம் ஓம் என்பது நம்ம எல்லா பீஜ மந்திரம் சொல்லும்போது ஓம் சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அது தெரிந்த ஒன்று. அங் உங் ஓங் உங், அங் உங் ஓங் உங், ஓம் அங் உங் ஓம் உங். நசி மசி. ஏன் அந்த நசி மசி சொல்ல, நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும். அந்த போகணும், நெகட்டிவ் எனர்ஜி போகணும்னா நம்ம இந்த மந்திரம் சொல்லி நசி மசி ஆனால் அதை நம்ம விட்டு அகன்றவர்கள் கூட முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கு அருள்வாக்கு. அதை சொல்லிட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை, குரு பார்வை என்ற அற்புதமான அந்த அமைப்பு. நீங்களே இந்த வாரம் லக்கி குபேரன், நலம் பெறு வளம் பெறு. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். இவ்வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஈலிங்கிலே 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இவ்வாரம் நீங்களும் லக்கி குபேரனே. காரணம், உங்கள் ராசிக்கு 3 கேந்திரங்களிலும் இவ்வாரத்தில் கிரகங்கள் இருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தனுசு ராசியிலே செவ்வாய், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் அதாவது மீன ராசியிலே சனீஸ்வர பகவான், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் அதாவது மிதுன ராசியிலே குரு பகவான். இவ்வாறு அமைவது அபூர்வமான ஒன்று. ஆகையால் இந்த வாரம் அந்த 4, 7, 10 இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு சகல விதத்திலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கின்றவர் 16ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். குருவோடைய வீடான தனுசுக்கு குருவோடைய பார்வையை பெறுகின்றார். அது சிவராஜ யோகம். மேலும்
செவ்வாயும் குருவும் பார்த்து கொள்கின்றது குரு மங்கள யோகம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்றார். குரு பொதுவாக தனித்து இருக்கின்ற பொழுது வக்ரமாக இருந்தால் யோகங்கள் பன்மடங்கு பெருக்கி கொடுப்பார். 10ஆம் இடம் மிகவும் முக்கியமான குரு தனியாக எங்கிருந்தாலும் வக்ரமாக இருந்தால் வெற்றிகளை கொடுப்பார் என்றால் 10ஆம் இடம் தொழில், வியாபாரம், உத்தியோகம். அங்கு குரு பகவான் வக்ரமாக இருப்பதனால் பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். காரணம் சிவராஜ் யோகம், குருமங்கள யோகம் குருவால் ஏற்படுவதனால். அது 4ஆம் வீட்டில் அந்த யோகம் ஏற்படுது. சூரியனும் செவ்வாயும் இருக்கின்ற அமைப்பு. ஆகையால் நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அந்த 4ஆம் இடம் அவற்றை குறிக்கக்கூடியது. இடம், வீடு, மனை, வாகனம் என்றதெல்லாம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை 7ல் சனி இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. பல முறை நான் கூறியிருக்கின்றேன். 6ஆம் இடத்தில் ராகு வெற்றி கொடுக்கக்கூடியவராக அங்கு அமர்ந்து குருவோடைய பார்வையும் பெறுவதனால் கண்டக சனியால் பாதிப்பு இல்லை. லாபாதிபதி சந்திர பகவான் இவ்வாரம் ஞாயிறன்று ராசியில் அமர்வதும் அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு சென்று குருவோடைய பார்வையை பெறுவதும் 3ஆம் இடத்தில் ராசியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவது என்று மிக சிறப்பாக மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கின்ற வாரம் இவ்வாரம். ராசிக்கதிபதியான புதன் பகவான் 20ஆம் தேதி வரை சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். அது தர்ம கர்மாதிபதி யோகம். ராசிக்கு 9ஆம் இடம் ரிஷபம், 9ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிரன். ராசிக்கதிபதியான புதன் 10ஆம் இடம் மிதுனத்துக்கு அதிபதி. ஆகையால் 9, 10க்குரியவராக அவர்கள் இருந்து சேர்க்கை பெறுவதனால் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வெற்றிகளை எளிதாக பெற்றுத்தரும். யோகங்களில் முதன்மையானதே தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில், வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியவாறு குரு வக்ரமாக 10ல் தனித்து இருப்பதனால் இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். 12ல் கேது இருக்கிறார். இறைப்பணிக்கான செலவுகளை செய்வீர்கள். கணபதியை தினந்தோறும் காலையிலே வணங்கிவிட்டு தொழில் வியாபாரத்து ஸ்தலத்துக்கு செல்வதன் மூலம் தேவையற்ற செலவுகள் எதையும் இருக்காது. இவை தவறாமல் செய்யுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் லாபம் சிறப்பாக இருக்கும். 19ஆம் தேதி அமாவாசை, அனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயர் ஆலயம் செல்லுங்கள். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள், கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி ராசியும் மிதுன ராசியும் ஆஞ்சநேயரை குறிக்கக்கூடிய புதன் பகவான். ஆகையால் இப்பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம், முன்னேற்றம், வெற்றி. உத்தியோகம் சூரிய பகவான் 4க்கு செல்கிறார். குரு பார்வை பெறுகிறார். சிறப்பான ஒன்று. 4ல் சூரியன் இருக்கின்ற ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பும் இல்லை. 3ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார் இவ்வாரம் முழுவதும். ஆகையால் மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். 7ல் சனி இருந்தாலும் பாதிப்பு இல்லை. சக ஊழியர்கள் உங்களிடம் மறைமுகமான ஒரு பகமையை காட்டுவார்களே ஒழிய உங்களை எதிர்க்கின்ற தைரியம் இருக்காது. 6ல் ராகு இருப்பதனால். ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வும் வெற்றியும் இருக்கின்றது. தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். செயல்திறன் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சனி ஒரு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் ஆம். ஆனால் குரு செவ்வாயை பார்ப்பதனால் பாதிப்பு இல்லை. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சனி 7ல் இருந்தாலே மனம் ஒரு இருளாக இருக்கும். கணவன் மனை உறவிலே அன்பை காட்டுவதிலும் அன்பை வெளிப்படுத்தும் சில சுணுக்கங்கள் இருக்கும். ஆனாலும் அவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து சமாளிக்கக்கூடிய அறிவுத்திறன் உங்களிடம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் அன்பாகவே இருக்கிறது. அவர் கல்வியிலும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆரோக்கியம் 6ல் ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பிலும் இதிலும் குரு பார்வை வேறு ராகு பிரிகிறார். மிக சிறப்பு அல்லவா? ஆக ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அதாவது மருத்துவ ஆலோசனை இருப்பவர்கள் அந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு இவ்வாரத்தை பொறுத்தவரை மகாலட்சுமி வழிபாடு. சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சாதகமாக சுக்கிரன் புதன் சேர்ப்பது லட்சுமி நாராயண யோகம். அதன் பிறகு 20ஆம் தேதி தான் 4க்கு செல்கிறார். அதுவும் நன்மை தான். குரு பார்வையை பெறுவார். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் அவர் சனியோடைய நட்சத்திரத்தில் இருப்பது வாரத்தின் இறுதியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக கேட்டைக்கு ஒருவரும் சாதகமாக இருப்பதனால் மகாலட்சுமியோடைய பாடல்களை, காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். சிறப்பு பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற ஒருவரை பீஜ மந்திரம். ஓம் என்பது எப்பொழுதும் நாம் சொல்வது, எந்த ஒரு மந்திரத்தை சொல்வது அங் உங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் உங் ஓங் உங் நசி மசி. நசி மசி கெட்டதையெல்லாம் அழித்து நல்லதை கூட்டி வரும். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை விட்டு சென்று விடும். பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோடு இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போனால் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த ஒரு வரி பீஜமான ஓம் அங் உங் ஓம் உங் நசி மசி என்ற மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன், நலம் பெறுக வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கில் 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நீங்கள் லக்கி குபீரனா? நிச்சயம் நீங்கள் தான் லக்கி குபீரன். சுக்கிர பகவான் ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். சுக்கிரன் புதன் சேர்க்கை அற்புதமான ஒரு அமைப்பு. அதுதான் லட்சுமி நாராயண யோகம். 16ஆம் தேதி சூரியன் 3க்கு சென்ற பிறகு சுக்கிரன் புதன் தனித்திருப்பார்கள். அற்புதமான அமைப்பு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் தனஸ்தானத்தில் இருப்பது வாக்கு, தனம், குடும்பம், கல்வி இவை எல்லாம் முன்னேற்றம் பெறுகின்ற அமைப்பு ஏற்படுகின்றது. 20ஆம் தேதி வரை 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் இருக்கக்கூடிய, எதிர்காலத்தில் என்ன விதமாக ஒரு பெரிய முயற்சிகள் நடக்கும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ இந்த நேரத்தில் அது உங்களுக்கு நடைமுறையில் சாத்தியமாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் பெரிய முயற்சி எடுத்திருப்பீர்கள். அந்த முயற்சியில் சரியான ஒரு முட்டுக்கட்டைகளோ பெரிய அளவிலே பிரச்சனைகளும் இருந்து வந்தால் இந்த நேரம் அது உங்களுக்கு சாத்தியமாகும். மேலும் சூரியன் 3க்கு வருகிறார் 16ஆம் தேதி. செவ்வாய் ஏற்கனவே 3இல் இருக்கின்றார். குரு 9இலிருந்து செவ்வாயை பார்க்கிறார், சூரியனையும் பார்ப்பார். குருமங்கள யோகம் குரு செவ்வாய் பார்வை, சிவராஜ யோகம் குரு சூரியன் பார்வை. 9இலே குரு, 6இலே சனி, 11இலே கேது. ஆண்டுக்கோள்கள் சாதகம். இந்த வாரம் சிவனாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்வதும் குருவோடைய பார்வை பெறுவதும் திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான வாரம். ஆகையால் தான் நீங்களே லக்கி குபேரன். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். அமாவாசை இந்த வாரத்தில் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அமாவாசை என்று மார்கழி அமாவாசை. அன்றைய நாள் அனுமன் ஆலயம் செல்லுங்கள், வெற்றிகள் தொடர்ந்து வரும் உங்களுக்கு. தொழில் வியாபாரம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கின்றது. வரவுகள் பல வகையில் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இருக்காது. வீண் செலவுகள் எவையும் இருக்காது. ஆடம்பர செலவுகளாக நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய செலவு. பொதுவாக ரிஷபத்தில் பிறந்த சுக்கிரனுக்கு அதிபதியாக பிறந்தவர்கள் கொஞ்சம் ஆடம்பர பிரியர்கள். துலாம் ராசி அவ்வளவு ஆடம்பரமாக பணத்தை செலவு செய்ய மாட்டீர்கள். சிக்கனமாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். காரணம் உங்கள் ராசியின் உருவமே தராசி. நல்லது இது கெட்டது என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாகவும் பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவும் புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகளும் இருக்கின்றது. காரிய அனுகூலங்கள் சாத்தியமாகவும் அரசாங்க ஆதரவு நன்றாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். வேதங்களின் மலர் சொற்கள் உங்களுக்கு இந்த வாரம் எந்த விதத்திலும் நீங்கள் மந்திரங்களை சொன்னீர்களோ அந்த வேதங்களின் மலர் சொற்களை நீங்கள் சொல்கின்ற பொழுது அது உங்களுக்கு பிரபஞ்சத்தின் சக்தியை கொடுக்கும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கின்றது. உத்தியோகம் சுறுசுறுப்பு, மிகப்பெரிய வெற்றிகள். எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். முயற்சியிலே தைரியம் இருக்கும். அது வெற்றியை நோக்கி இருக்கும். 3ஆம் இடம் செவ்வாய் இருக்கின்றதும் குரு பார்வை பெறுவது அற்புதமான அமைப்பு. சூரியன் வேறு வருகின்றார். மார்கழி மாதம் பிறக்கின்றது. இந்த மார்கழி மாதம் முழுவதும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளையும் பொருளாதார வெற்றிகளையும் பெறுவீர்கள். அதிகார உயர்வு, பதவி உயர்வு, பெரிய பொறுப்புகள் இவையெல்லாம் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். வெற்றியை நோக்கி செல்ல முடியும் என்கிற தன்னம்பிக்கையும் இருக்கும். ஆகையால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கின்றது. குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம். 2 சுக்கிரன் இருந்தாலே மகிழ்ச்சிங்க. குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், சுபகாரியங்கள், பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் என்று இந்த வாரம் முழுவதும் மனதிலே சந்தோஷம், வார்த்தையிலே இனிமை, குடும்பத்தில் அன்பு பாசம், குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்கள் என்று
எல்லா விதமான மகிழ்ச்சியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. ஆரோக்கியம், 6ல் சனி இருப்பது வக்ரமாக இப்போ இல்லை. ஆகில் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். மருத்துவ ஆலோசனை, மருத்துவருடைய கண்காணிப்பு என்று இருக்கின்ற அதிலிருந்து வெளியே வருவீர்கள். மருந்துகள் குறைக்கப்படும். இவ்வாறு ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பால் மகாலட்சுமி சுக்கிரன் 2ல் இருப்பது அற்புதமான யோகம். 20ஆம் தேதி வரை. அதன் பிறகு 3க்கு சென்றாலும் குரு பார்வை. இந்த வாரம் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை காலையிலே கேளுங்கள். காலையிலே எழுந்தவுடன் இந்த ஒரு வரி பீஜ மதம் இந்த வாரத்தில் கூறுங்கள். ஓம் என்பது எப்பொழுதும் எந்த மந்திரத்தை கூறும் முதலாக கூறுவது அங் உங் ஓங் உங் நசி மசி. அங் உங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் உங் ஓங் உங் நசி மசி. நசி மசி நம் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள், நம்ம மனதில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் எல்லாம் நம்மளை விட்டு போவது நசி மசி. அவ்வாறு சொல்லிவிட்டு நம்ம அந்த நாட்களை ஆரம்பிக்கின்ற பொழுது நெகட்டிவ் எனர்ஜி போய்விடும். பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளோட இன்க்ரீஸ் ஆகும். அந்த உணர்வே அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் நிச்சயம் லக்கி குபேரனே. நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் கோபம் வரும். எந்த இடத்திலும் பழிச்சென்று வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் 2ல் செவ்வாய் இருக்கின்றது. செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. 16ஆம் தேதி சூரியன் வருகிறார். 2லே சூரியன் இருப்பதும் சிறப்பல்ல கோச்சார ரீதியாக. ஆனால் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. இதுதான் கோச்சார பலன்களில் கோச்சார வேதை. கோச்சார பலன்கள் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய ஜனன ஜாதகம் அப்படியே இருக்கிறது. அது அப்போ இருந்தது. ஆனால் கோச்சாரம் இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அடுத்த வாரம் மாறும். அடுத்த வாரத்தில் கூட அதுக்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மாதக்கோள்கள், ஆண்டுக்கோள்கள் எப்படி இருக்கா, அந்த ஆண்டுதும் முழுதும் 2.5 ஆண்டு சனி இருப்பான அந்த இப்போ அப்படின்னு தான். ஆனால் அங்கே தான் இருக்கின்றது. சில நேரங்களிலே அந்த கிரகங்களோடு இன்னொரு கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்ற பொழுது பாதிப்பு இல்லை. ஆக செவ்வாய் 2ல் இருக்கின்ற செவ்வாயோடு சூரியன் சேர்க்கை பெறுவார். செவ்வாயால் பாதிப்பில்லை. சூரியன் 2ல் இருக்கின்ற சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெறுவார். சூரியனால் பாதிப்பில்லை. இதில் குரு வேற பார்க்குறார். குரு 8ல் இருந்து சூரியனை பார்க்கிறார், செவ்வாயை பார்க்கிறார். குருமங்கள யோகம், சிவராஜ யோகம் ஏற்படும். ராசியிலே சுக்கிரனும் புதனும் இருக்கின்றார்கள். இவ்வாரத்தில் 20ஆம் தேதி வரை சுக்கிரன் இருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் சுக்கிரன் புதன் 16ஆம் தேதியில் தனித்து இருக்கின்ற ராசியில் இருப்பது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகின்றது. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான குரு 8ல் இருக்கிறார். ஆனால் வக்ரமாக இருக்கிறார். அவர் மறைந்து வக்ரமாக இருக்கின்ற பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடங்கள் எல்லாம் குருவுடைய பார்வையால் சிறப்பு பெறுகின்றது. 4ல் உங்களுக்கு 5லே சனி இருக்கிறார். 4ல் கிரகம் இருந்தால் பாதிப்பிலே சனியாலும் 4ல் தான் ராகு இருக்கிறாரே. இவையெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கின்ற யோகங்கள் இல்லை. ஆனால் பாதிப்பில்லை. இன்பத்தை தேடி போவதை விட துன்பம் இல்லை என்று தெரிந்து கொள்வது மனம் அமைதி பெறும். அதுதானே உண்மை. அமைதியான மனம் இருக்கின்றவர்கள் எந்த ஒரு சிந்தனையிலும் தெளிவு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் சிந்தனையிலே தெளிவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவலை இல்லாமல் முடிந்தவரை உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய வல்லமையான ஆற்றல் இருக்கும். ஆகையால் மனதிலே உறுதி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், செயல்திறன் இருக்கும். இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு சூரிய பகவான். அவர் 2ல் தனஸ்தானத்தில் இருப்பதும் தனாதிபதியான குருவுடைய பார்வை பெறுவதனால் பொருளாதாரமாக பட்டம் கொண்டு இந்த வாரம் மிக சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு 10ல் கேது இருக்கார். காலையில் கணபதியை வணங்கி விடுங்கள். உங்களுடைய வியாபார ஸ்தலம், தொழில் வியாபார ஸ்தலத்துக்கு செல்லும் கணபதியுடைய கோவில் அருகிலே இருக்கும். அங்கு சென்று விட்டு சிறிது நேரம் அப்படி ஒரு 2 நிமிடம் வணங்கி விட்டு இன்றைய நாள் எனக்கு வெற்றியை கொடு, வக்ரதுண்டாய தூம்ப கேதுவே என்று அவரை நினைத்து வணங்கிவிட்டு செல்லுங்கள். வெற்றி கேதுவாலும் உங்களுக்கு ஏற்படும்.
தொழில் வியாபாரம் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் நன்றாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் 12க்குரிய சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். ஆகிய செலவுகள் வீண் செலவுகள் 12ஆம் குருவும் பார்க்கிறார். சுப செலவுகள் தான் இருக்கும். தேவையான செலவுகள். வரவுகள் மிக நன்றாக இருக்கும். உத்தியோகம், வார்த்தையிலே பொறுமை வேண்டும். 2 செவ்வாய் சூரியன் பாதிப்பில்லை என்றாலும் இருக்கிறாரே செவ்வாய், கோபத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லவா செவ்வாய். சூரியனும் எடுத்திருந்து பேசக்கூடியவர். 2 பேரும் இருக்காங்க. ஒரு பார்வை இருந்தாலும் பெரிய மனிதர்களும் கொஞ்சம் பகைத்து கொள்ளக்கூடிய நிலைப்பு இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள், அது வேண்டாம். இந்த வாரத்தில் மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் உங்களுடன் ஏதாவது கலந்தாலோசனை குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றுக்கு கொஞ்சம் அவர்கள் பேச்சை செவி கொடுத்து கேளுங்கள். பட்டென்று நீங்கள் அவர்களுடைய வார்த்தையை முறுக்கி விடாதீர்கள். நீங்களே வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். அவர் என்ன இப்போ நான் சொல்ல வந்தது சொல்கிறேன், நீங்கள் அது கேட்கக்கூட மாட்டேறியே அப்படின்னு கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்கள், அது நல்லது. மற்றபடி சக ஊழியர்கள் நட்பு இருக்கும், அது எந்த பாதிப்பு. மேலதிகாரி சொல்வதை கொஞ்சம் கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதிலை கூறுவது நல்லது. இது உத்தியோகத்துக்கு. தொழில் வியாபாரம் அவங்க தாங்க முதலாளி, அதனால் அவங்க சொல்கிறத வேலைக்காட்கள் கேட்க தான் நாங்கள் வேணும். நீங்கள் உத்தியோகத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு பாஸ் இருப்பாளியா, அதனால தான் சொல்கிறேன். குடும்பம், இதே தான் குடும்பத்திற்கும். இந்த இடத்துல தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் என்றாலும் உங்களுக்குன்னு ஒரு கணவன் மனைவி ஒரு எஜமானி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆமாம், அன்பு தானே அங்கே எல்லாமே, அன்பு பரிமாற்றம் தான். இந்த இடத்துல கோபம் இல்லாமல் பார்த்துக்கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி. 7 சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்க 7க்குரியவர். நீங்கள் தான் கோபத்தை காட்டுவீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளர்களிடம் கோபத்தை காட்டுவீர்கள், அது வேண்டாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கா? இல்லை. சனி 5ல் இருக்கார். இப்போ செவ்வாயும் சனியும் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுடைய கல்வியிலே விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போலாம் டிசம்பர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இனிமேல் அடுத்ததாக போயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய எக்ஸாம்லாம் வர ஆரம்பிக்கும். அது 10th +2 இருக்காங்கன்னா அவங்களோட கல்வியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் அன்பாக பேசி, இங்கேயும் கோபம் வரும், அதட்ட வேண்டாம். கொஞ்சம் அன்பாக கேட்டிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. அன்பு. ஏன்னா 5க்குரியவன் குரு, அவரும் 8ல் இருக்கார். நேரத்தில் அவங்க கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பு. ஆரோக்கியம் மட்டும் விட்டுனே. ஆரோக்கியம்லாம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியம்லாம் உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகிறார், நல்லா இருக்கு. சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் குரு கவசம், கந்த குரு கவசம் கேட்க வேண்டும். கந்த குரு கவசத்தை கேட்போம். கந்தன் செவ்வாய், முருகன், குரு உங்களுக்கு பிரகஸ்பதி. கந்த குரு கவசத்தை கேட்பதன் மூலம் சகல வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் ஒருவரி பீஜ மந்திரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை என்று பார்க்கின்ற பொழுது ஓம் என்பது முதன்மையானது. அங் ஓங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் ஓங் 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 நசி மசி. நசி மசி கெட்டதை அழி, நல்லதை கோடு என்பதுதான். அதை காலையிலே நீங்கள் மனதார அமைதியாக உங்கள் குலதெய்வத்தையும் குருமார்களையும் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை இல்லது 9 முறை சூறிவிட்டு இன்றைய நாள் எனக்கு சகல வெற்றிகளையும் கொடு என்று அந்த பீஜ மந்திரத்தை கூறுகள். பராசக்தியின் பரிபூர்ண அருளை பெற்று சகல வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இவையெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரன் ராசியிலே சுக்கிரன் இருப்பதனால் நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய், 16ஆம் தேதி சூரியன், ராசியிலே இருவரும் சேர்க்கப் பெறுகிறார்கள். உங்கள் ராசிக்கு 5க்கும் 9க்குரியவர்கள் செவ்வாய் மற்றும் சூரியன். அவர்கள் இருவரும் ராசியிலே சேர்க்கப் பெறுவதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் அற்புதமான அமைப்பு. ஆகையால் இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரனே. 1, 5, 9. 1 குரு, 5 செவ்வாய், 9 சூரியன். இந்த 3 பேருடைய தொடர்பு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பெரிய ஆளுங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு செவ்வாய் சூரியன் சேர்க்கப்பட்டிருந்தால், இல்லை பார்வை செவ்வாய் சூரியன் சேர்க்கப்பெற்று குரு பார்வை இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த ஜாதகமே ஒரு தனித்தரம், அந்த தனித்தரமான ஜாதகம் என்றே கூறலாம். 3ல் ராகு,
4 சனி பாதிப்பில்லை, பலமுறை கூறியிருக்கின்றேன். 3 ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 3 தான் ராகு இருக்கார. சந்திரன் அட்டமாதிபதியாக இருந்தாலும் சந்திரன் குருவுக்கு நண்பன். அந்த சந்திரன் இந்த வாரம் 10, 11 வராரு, உங்கள் ராசிக்கும் வராரு என்று சாதகமாக மனம் இந்த வாரம் உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு காரியமும் என்னால் முடித்து காட்ட முடியும் என்கின்ற மன உறுதி இது செவ்வாயாலும் ஏற்படும். குரு செவ்வாய் பார்த்துக்கொள்கிற குருமங்கள யோகம், சூரியன் குரு பார்த்துக்கொள்கிற சிவராஜ் யோகம், பலமான யோகம், இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் எழுச்சியும் இருக்கின்றது, பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது, மன உறுதியால் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்வீர்கள், பயம் இருக்காது, வெற்றி உங்கள் பக்கமே. 3 ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். இவையெல்லாம் வெற்றி பக்கம், வெற்றி லட்சுமி, தைரிய லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி உங்களிடமே. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் உறுதியாக இருக்கின்றது. அடுத்தது உத்தியோகம். சூரியன் ராசிக்கு வரார் 16ஆம் தேதி. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதி. சூரியன் ராசிக்கு வந்த பிறகு சனியால் பார்க்கப்பட்ட என்னங்க, குருவும் பார்க்குறாருங்க. குரு பார்வை தாங்க கோடி நன்மை. சனி பார்வை ஒரு இருள் பார்வை, குரு பார்வை ஒளி பார்வை. ஆகையில் அந்த பார்வை சூரியன் இருக்கின்ற அந்த அமைப்பு மேலதிகாரம், நல்ல நட்புறவு, சக ஊழியர்களும் பகமை இல்லை, 7 குரு இருக்கிறார். ஆகையால் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உத்தியோகத்தில் இந்த வாரம் உயர்வான வெற்றிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். மற்றவர்களும் மகிழ்ச்சியாக பழகுவீர்கள். கோபம் வரும், ஆனால் கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். குரு பார்வை இருப்பதனால் சில சமயங்களில் மற்றவர்களும் கொஞ்சம் எழுத்திருந்து எரிச்சலாக பேசுவீர்கள். அது மட்டும் தவிர்த்து விடுங்கள். தவிர்த்து விட்டால் நல்லது. மற்றவர்கள் மனம் வருத்தப்படுகின்ற பொழுது நமக்கு அதனால் பாதிப்பு இருக்கின்றன. திருஷ்டின்னுவோம், அது ஒரு பக்கம். நம்ம நன்றாக நல்லா உடையணித்தோம்னா மற்றவங்க பார்க்கணும், அதுதான் திருஷ்டி, கண் திருஷ்டின்னுவோம். அதே போல் மற்றவங்க மனம் வருத்தப்படுமா, அதோடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம தாக்கும். ஏன் திட்டான் என்ன அப்படின்ட்டு. அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்குங்க, அது மட்டும் போதும். மற்றபடி இந்த வாரம் உங்களோட உத்தியோகத்தில் உயர்வுகள் உறுதியாக நன்றாகவே இருக்கின்றது. குடும்பம் 7 குரு, கணவனோ மனைவியோ உங்களிடம் அன்பாகவே இருப்பார்கள். நீங்கள் தான் பளிச்சுன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அதுக்கு காரணம் செவ்வாய் அப்படி தான், அவர் அப்படி தான். இதில் சனி வேறு செவ்வாய் பார்க்குறோன்னா அதிகமான ஒரு எமோஷன், அது இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி கணவன் மணி உறவிலே அந்யோன்யம் நன்றாக, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. உற்சாகம், சுறுசுறுப்பு, மருத்துவ ஆலோசனை, மருத்துவ கண்காணிப்பு அவற்றில் எப்படி இருக்கும் என்றால் நிச்சயம் இதிலிருந்து வெளியே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மருந்துகள் குறைக்கப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கின்றது. ஏன்னா 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குற ஆரோக்கியக்குரிய. அதே கடன் தொல்லை கூட இருக்காது. இந்த வாரம் கடன் இருந்தால் கடனை கூட அடைப்பீங்க. அதான் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வாரம் சிறப்பு கௌரவம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற கந்த குரு கவசத்தை கேளுங்கள். கந்த குரு கவசம், குரு கந்தன் செவ்வாய் என்று கந்த குரு கவசத்தை கேட்பதன் மூலம் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வ மந்திரங்கள். அடுத்ததாக ஒருவடி பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் என்பது எப்பொழுதும் சொல்வது அங் உங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் உங் ஓங் உங் நசி மசி. இந்த அற்புதமான பீஜ மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் ஒரு 3 முறை அல்லது 9 முறை கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் பராசக்தியின் பரிபூர்ண அருளை பெற்று சகல வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். லக்கி குபேரனாக இந்த வாரம் முழுவதும் இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மாயிலே 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்களும் லக்கி குபேரனா? நிச்சயம் நீங்களும் லக்கி குபேரனே. 11ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் 16ஆம் தேதி 12க்கு செல்கிறார். 12க்கு சூரியன் சென்றாலும் 12இல் ஏற்கனவே செவ்வாய் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. சுக்கிரன், புதன் இருக்கிறார்கள். சுக்கிரன் 20ஆம் தேதி வரை உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார்.
அதன் பிறகு உங்களுக்கு அவர் 12க்கு வந்தாலும் குரு பார்வை 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதால் பாதிப்பில்லை. இப்படி பார்க்கும் பொழுது சுக்கிரன் புதன் சேர்க்கை அதுதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அதுதான் கன்னி புதன், 10ஆம் இடம் அதுதான் துலாம் சுக்கிரன். சுக்கிரன் புதன் சேர்க்கை மகர ராசி. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால் அந்த சுக்கிரன் உங்களுக்கு புதன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். இருந்தாலும் இந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கின்றால் உத்திராடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்டம். என்ன சுக்கிர தசை உங்கள் வாழ்க்கையிலேயே வராது. அதுதான் இருக்கிறதுலே ஒரே விஷயம். ஆனால் நீங்கள் மகர ராசியில் இருப்பது சுக்கிர தசை லக்னம் என்பது வரும்பொழுது தான் வேறு மாதிரி இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ல் சனி தெளிவாக இருக்கார், 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறாங்க தான். இப்போ 2ல் தான் இருக்காங்க, குரு பார்க்குற ராகு, அதனால் பாதிப்பில்லை. 8ல் கேது பாதிப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிக சாதகமாக 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கெல்லாம் வருகின்ற வார நாட்கள். திங்கள் முதல் உங்களுக்கு வியாழன் வெள்ளி வரை மிக சிறப்பாக இருக்கிறார் சந்திர பகவான். ஆகிய இந்த வாரம் மகர ராசிக்கு ஒரு மகத்தான யோகமும் வெற்றியிலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாடுங்க. இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. வரவுகள் பல வகையில் பெருகும், செலவுகளோ கட்டுக்குள். ஆனால் அதே சமயம் 12ல் செவ்வாய் இருக்கிறார். தேவையில்லாமல் ஒரு வாகனங்களிலே கொஞ்சம் கவனமாக, இல்லை வாகனங்கள் செலவு வைக்கும். வாகன செலவுகள் அந்த மாதிரி ஏசி ப்ராப்ளம், ஏசியோடைய செலவுகள், இது கொஞ்சம் எதிர்பாராத செலவுன்னு சொல்லலாம். வாகனங்களில் செலவுகள் இல்லைன்னா ஒரு ஏசி ப்ராப்ளம்னா அதுவும் ஒரு செலவு தானே. ஒரு சர்வீஸ் பண்ணுறதுனால ஒரு சர்வீஸ்னாலும் அது தப்பு இல்லை, அது செய்ய வேண்டிய ஒன்று. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மாதிரி செலவுகள் இருக்கும். இருந்தாலும் பொருளாதார வரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல விதமான வரவுகள் இருக்குது. திட்டமிட்டு செலவுகளை செய்யுங்கள். சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. வீண் ஆடம்பர செலவுகள் இப்போ தவிர்ப்பது நல்லது. அதாவது உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 12க்கு வந்தாலும் பாதிப்பில்லை. குருவுடைய பார்வை சுக்கிரன் புதன் சாதகமாக இருக்கின்ற வாரமாக இவ்வாரம் இருக்குது. ஆகையால் மேலதிகாரிகளும் சில நட்புறவு முறியக்கூடிய நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவீங்க, அவர் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பார். இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். இருந்தாலும் உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சக ஊழியர்களும் நல்ல நட்புறவு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பில்லை. சந்திரன் சாதகமாக இருக்கார். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் பொறுமையும் நிதானமும் காட்டினீங்களா உத்தியோகத்தில் நிச்சயம் உயர்வுகள் இருக்குது. புதிய வேலை நிச்சயம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. வேலை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க, வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க, நல்ல உடமாற்றம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். சாதகமானவன் அது புதன் சுக்கிரன் பார்த்துப்பாங்க. ஆகிய அந்த தர்ம கர்மாதி அப்படி இதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம், நல்ல யோகங்க அது. அடுத்ததாக பார்க்கணும் குடும்பத்தை பொறுத்தவரை 2ல் ராகு இருக்கார். சின்னமான குழப்பங்கள் இருக்குதான். ஆனால் இப்போ குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதில் பாதிப்பில்லை. கணவன் மனை உறவு 7க்குரிய சந்திரன் சாதகமாக இருக்குது. இந்த உறவு கணவன் மனை உறவு எல்லாம் நல்லாக இருக்குது. குழந்தைகள் மகிழ்ச்சி சந்தோஷம். குழந்தைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதனால் உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6ல் குரு வக்ரமாக இருக்கிறார் இல்லையா. 6ல் குரு வக்ரமாக இருந்தாலே அது தனியாக குரு வக்ரமாக இருந்தாலே அந்த இடத்தை கெடுபலங்கள் இல்லாமல் நற்பலங்களை கொடுக்க வைப்பார். 6ஆம் இடம் கடன், நோய், சத்ருகள், இதெல்லாம் அந்த இடம். 6ஆம் இடம் ரணருண ரோக சத்ரு ஸ்தானம். அதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லாமல் குரு பார்த்துக்கொள்வார். மேலும் உங்கள் ராசிக்கு 3, 12 6ல் இருக்குது விபரீத ராஜயோகம். அது ஒரு யோகங்க, விபரீத ராஜயோகம். ஆகல அதெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று பார்த்து விட்டோம். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு, லட்சுமி வழிபாடு, மகாலட்சுமியுடைய பாடல்களை கேளுங்கள், காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். ஆகிய அதை செய்வது நன்மையை கொடுக்கும். மேலும் இந்த ஒரு வரி பீஜ மந்திரமாக இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஓம் என்பது ஆரம்பம். அங் ஓங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் உங் ஓங் உங் நசி மசி. கெட்டதை அழித்து நல்லதை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பீஜ மந்திரம், சக்தியுடைய பீஜ மந்திரம். அவற்றை கூறுங்கள். அன்றைய நாள் காலையில் எழுந்தவுடன் கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கும். லக்கி குபேரனாக வாரம் முழுவதும் நீங்கள் இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்ப ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஈலிங்கில் 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்களும் லக்கி குபேரனா? ஆம் நண்பர்களே, நீங்களும் இந்த வாரம் லக்கி குபேரனே. காரணம், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், 11ஆம் இடத்தில் செவ்வாய், 5லே குரு அமர்ந்து செவ்வாயை பார்க்கிறார். 16ஆம் தேதி சூரிய பயிற்சி மார்கழி பிறக்கின்றது. 16ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு சூரியன் வந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். குரு செவ்வாய் பார்வை குருமங்கள யோகம், குரு சூரியன் பார்வை சிவராஜ் யோகம். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் யோகாதிபதிகள். சுக்கிரன் புதன் 10ஆம் இடத்தில் சேர்க்க பெற்றிருக்கிறார்கள். ராசியில் ராகு, 7ல் கேது, 2ல் சனி. என்னப்பா இப்படி நன்றா இருக்குன்ற? ஆமாங்க, மாதக்கோள்கள் சாதகமாக்காங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு பவர் இல்லையா? அவங்களுக்குன்னு தனி ஒரு காரகத்துவங்கள் இல்லையா? அதெல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. ராகு உங்கள் வேலையில் என்ன செய்வார்? மனதில் குழப்பத்தை கொடுப்பார், சஞ்சலங்களை கொடுப்பார், தேவையில்லாத ஆசைகளை கொடுப்பார், சில சமயங்களில் குறுக்கு வழியில் யோசிக்க வைப்பார். இது ராகு. ஆனால் குரு பார்க்குறாரே, குரு பார்க்குற ராகு நல்ல புள்ளியாயிருவார். ராகு இயற்கையாகவே கெட்டவன், போகக்காரன். போகக்காரன் என்ன செய்வான்? ஆசை, பேராசையை கொடுப்பான். ஆனால் குரு பார்க்கிறார், அகல் அமைதியாக இருப்பார். சரி, 2ல் சனியோடு 7 கிரகம் சேர்ந்தால் பாதிக்கலை. ஆமாம், இல்லை, இந்த கிரகம் இந்த வாரம் சந்திராஷ்டமங்க. ஞாயிறு உங்களுக்கு சந்திராஷ்டம். திங்கள் செவ்வாயம் சந்திராஷ்டமம் இல்லை. அதே மாதிரி சந்திரன் உங்கள் ராசிக்கு 9க்கு ரூபா, 10க்கு ரூபா, 11 சந்திரன் சாதகமாக இருக்காரு. ஆகையால் என்ன, ராகு மனதை கெடுப்பார், குரு பார்ப்பனால் அந்த கெடுவரை குறைப்பார். ஆனால் நீங்கள் மனசில் பேராசையை குறைச்சிக்கணும். 2ல் சனி உங்கள் ராசியாதிபதி பெரிய அளவில் கெடுபலனை செய்ய மாட்டார். ஜென்ம சனி தான் கெடுத்தார். குடும்பத்தை பிரித்தார், கணவன் மணி உறவை கெடுத்தார், எல்லாம் பண்ணார். அது அவரோட வேலையை அவர் செஞ்சிட்டார். இப்போ 2க்கு வரும்போது கொஞ்சம் குறைப்பார் தான். ஆனாலும் இங்கே 2 செவ்வாய் பார்க்குறார். கோபம் வருங்க, அந்த கோபம் வராமல் பார்த்துக்கிறேங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல சனியை பார்க்குற. சனியோ 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார். நீ யார் நான் யார், அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை டிஷ்யூம் இருக்கும். கோபம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானம் பவராக இருக்குது, பலமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. லாபம் மிக மிக அற்புதமாக இருக்கும். செலவுகள்லாம் பெரிய செலவுகள்லாம் இல்லைங்க. 12ஆம் இடம் மகர சுத்தமாக இருக்குது. அதில் பெரிய செலவுகள்லாம் எதுவும் கிடையாது. லாபம் அதிகமாகவே இருக்கும், எதிர்பார்த்ததை விட. கோபமும் அது வேறு விதமாக காட்டும். வேலையாட்டில் திட்டுவீங்க, வேலையாட்டில் கொஞ்சம் கோபமாக அடிச்சு கொடுப்படுவீங்க. அதனால் வேகம் கேட்பான், இப்போலாம் கோபப்பட்டா நின்றுவான். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா லாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் திக்பலமாக இருக்கார். அப்புறம் 11க்கு வரா. சூரியன் பார்வை குருவோடி பார்வை என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு இருக்குது. குரூப் டிஸ்கஷனில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். அமைதியாக நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு வேண்டியதில் இந்த வாரம் தேடி வரும். அந்த மட்டும், ஏன்னா சூரியன் சனிக்கு பிடிக்காதவர். சனிக்கு சூரியனை பிடிக்காது, சூரியனுக்கு சனியை பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காதுங்க. இந்த கும்பராசிக்கு ரொம்ப குறைவான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. ஏன்னா நீங்களே பாதி செல்ஃபிஷ்ங்க. நல்லதை செய்வீர்கள், அவங்க நமக்கு எப்பயுமே நல்லதாக இருக்குன்னு நினைப்பீங்க. குறுகிய நண்பர்கள் வட்டம் கும்பராசிக்கு இருக்கும். விரல் விட்டு எண்ணி விடலாம் உங்கள் நண்பர்களுடைய எண்ணிக்கையை. இருந்தாலும் இந்த வாரம் நண்பர்கள் உத்தியோகத்தில் அவர்களால் பிரச்சனையா? நிச்சயம் இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. மேலதிகாலும் சில சண்டைகள் போடுவீர்கள். ஆனால் புதிய வேலை, ஊதிய உயர்வு, உத்தியோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. இந்த வாரம் மிக சாதகம். குரூப் டிஸ்கஷனில் மட்டும் கொஞ்சம் பொறுமை, வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து. குடும்பம் அதெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவங்க கல்வியில் சுறுசுறுப்பு. ஆக டிசம்பர் மாதம் அரையாண்டு திருவார மாதம் ஆக இந்த மாதம்லாம் பார்த்தா உங்களுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. மருத்துவ ஆலோசனை, மருத்துவ கண்காணிப்பு இவரில் இருக்கிறவங்க மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் விரை வெளிப்பாடு. சுக்கிரன் புதன் சேர்க்கை, லட்சுமி நாராயண யோகம். ஆகையால் வெங்கடேச சுப்பிரபாதத்தை கேளுங்கள். வெற்றிகள் 10லே புதன் இருந்தாலே யோகம். வெங்கடேச சுப்பிரபாதத்தை கேட்பதன் மூலம் நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் இருக்கிறதுங்க. இது மேலும் இந்த வாரம் ஒரு வரி பீஜ மந்திரம்
ஓம் என்பது ஆரம்பம். அங் உங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் உங் ஓம் உங் நசி மசி. இந்த ஒரு வரி பீஜ மந்திரம், சக்தியுடைய பீஜ மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் சகல விதத்தில் மேன்மைகளும் வெற்றிகளும் செல்வாக்கையும் பெறுவீர்கள். லக்கி குபேரனாக இந்த வாரம் நீங்கள் திகழ்வீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உஷார் உறவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கில் 2026 ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்களும் லக்கி குபேரனா? ஆமாங்க, நீங்களும் லக்கி குபேரன் தான். இந்த வாரம் சந்திராசம் இருக்கிறது. திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரை சந்திரன் 8ல் இருக்கார். 5க்குரிய சந்திரன் 8ல் இருக்கார். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9, 10க்குலாம் வர. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு ராசியில் சனி, 12ல் ராகு, 6ல் கேது நன்மை, 4ல் குரு வக்ரம். 4ல் குரு வக்ரம் அது நன்மைங்க. மேலும் செவ்வாய் 10ல் இருக்கார். செவ்வாய் 10ல் இருக்கும்போது குரு செவ்வாய் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 9க்குரியவரும் செவ்வாய், 2க்குரியவரும் செவ்வாய். ராசிக்கு அதிபதி குரு, அவரே 10க்குரியவரும் குரு. குரு செவ்வாய் ஒருவரை 10 கொள்கிறது தர்ம கர்மாதிபதி யோகங்க. ஆகிய 9, 10க்குரிய சேர்ந்தாலும் ஒருவரை 10 அற்புதமான அமைப்பு இருக்கு. ஜென்ம சனியை பற்றி பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் அது ஒரு பக்கம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். என்னங்க சனி ஜென்ம சனி செய்வார்? சோம்பேறித்தனத்தை கொடுப்பாருங்க. எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்யவே இப்போ புரட்டாதிக்கு அதிகமாக சோம்பல். காலையில் விழுந்துச்சா எப்போ விழுந்துது, இன்னொரு 1 hour தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசதி இதெல்லாம் இருக்குது. சோம்பல், சோம்பேறித்தனம் அது தவறு. ஆகையால் இதிலிருந்து வெளியே வருவது உங்களுடைய கையில் இருக்கின்ற சுறுசுறுப்பு. தூங்கும்போது நாளைக்கு 3 மணிக்கு எழுந்துக்கணும் ஒன்று ஒரு மாதிரியான உறுதி எடுத்தீங்கன்னா நிச்சயம் எழுந்துப்பீங்க. இந்த பிரச்சனை மீன ராசிக்கு இப்போ இருக்குது. அதுதான் ஜென்ம சனி. ஆனால் இப்போ உங்களுக்கு குரு செவ்வாய் ஒருவரை பார்த்து சூரியன் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10க்கு செவ்வாய் திக்பலம், சூரியனும் திக்பலம். குரு செவ்வாய் பார்த்துக்கிறது குரு மங்கள யோகம். குரு சூரியன் பார்க்கிறது சிவராஜ் யோகம். அற்புதமாக அமைகிறது 10ஆம் இடத்துல. 9ல் சுக்கிரன் புதன், 16ஆம் தனித்திருப்பார்கள். அது லட்சுமி நாராயணன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். கடின உழைப்பை கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் முக்கியம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற நீங்கள் எதிர்பார்க்கின்ற லாபம் நிச்சயம் இருக்கின்றது. வேலையாட்கள்லாம் நல்ல வேலை செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்துக்கு காலையில் எழுந்தவுடனே நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் குலதெய்வத்தையும் உங்களுடைய பித்ருக்களையும் நினச்சி விட்டு உங்களுடைய சுறுசுறுப்பாக நீங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த விஷயம் செய்யக்கூடாது, இந்த விஷயம் சுறுசுறுப்பாக அதிகமாக செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இறுதியிலே சொல்ல போகிற அந்த பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதில் தொழில் வியாபாரம் லாபம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். செலவுகள் ராகு இருக்குது, அதுதாங்க அதுவும் ஒரு பிரச்சனை. ராகு தாங்க இப்போ தூக்கத்தையே கெடுப்பார், கண்ட கனவு கொடுப்பார். ஆனாலும் இந்த இடத்தில் உங்களுக்கு இந்த வாரம் லாபம் கொண்டதாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. அது காரணம் சந்திரன். அதனால் சந்திராஷ்டமத்தில் பெரிய முதல்கள் இல்லாமல் பார்த்துக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. சூரியன் மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களும் பகமை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த விதத்திலும் பகமை அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிறப்பான முன்னேற்றங்கள் வெற்றிகள் இருக்குது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நன்மையான வாரமாக இருக்கும். புதிய வேலை மாற்றமும் இருக்குது. ஊதிய உயர்வு அது நீங்கள் வேலை செய்கிறது பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஜென்ம சனியில் அதெல்லாம் ஒன்று சிக்கலுக்கு நிறைய லீவ் போடுவீங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. கமெண்ட்டில் போடுங்க, நான் போடலை, நான் கரெக்டாக போடுறேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கும். அது காரணம் சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறனால. குடும்பத்தை பொறுத்தவரை அவங்க தாங்க உங்கள்கிட்ட அன்பை காட்டுறாங்க, விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காங்க. உங்கள் மனைவி உங்கள் மீது அதிக அன்பை காட்டுகிறார்கள். உங்கள் கணவர் உங்கள் மீது அதிக அன்பை புரிந்திருக்கிறார்கள். ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த நேரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கின்றது.
ஆரோக்கியத்துக்கு ஒரு 6க்குரிய சூரியன் 10ல் இருப்பது திக்பலத்துக்குரிய அமைப்பில் இருப்பது சிறப்பு. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த. மருத்துவ ஆலோசனை, மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறவங்க அதிலிருந்து வெளியே வருவீங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எனர்ஜி லெவல் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்றால் கந்த குரு கவசத்தை கேட்க வேண்டும். இந்த வாரம் கந்த குரு கவசம், குரு செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிற கந்தன் செவ்வாய்க்குரியவர் குரு உங்கள் ராசிக்கு அதிபதி. கந்த குரு கவசத்தை கேட்பதன் மூலம் அகல விதத்திலும் வெற்றிகளும் மேன்மைகளும் பெறும். ஒரு வரி பீஜ மந்திரமா முதலே சொன்ன மாதிரி காலை எழுந்த உடனே இந்த ஒரு வரி பீஜ மந்திரம் 3 முறையோ அல்லது குறைந்தபட்சம் 3 முறை அதிகபட்சம் 9 முறை கூறுங்கள். ஓம் என்பது ஆரம்பம். எல்லா மந்திரமும் ஓம் ஆரம்பிப்போம், அது தெரிஞ்சு. அங் உங் ஓங் உங் நசி மசி. ஓம் அங் உங் ஓங் உங் நசி மசி. கெட்டதெல்லாம் அழித்து நல்லதை மேன்மைப்படுத்தி அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி மந்திரம் அது. இந்த மந்திரத்தை கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் யோகங்களும் கொடுக்கும். சுக்கிரன் புதன் சேர்க்கை, தர்ம கர்மாதிபதியும் என்ற குரு செவ்வாய் பார்வை என்கின்ற அமைப்பு. நீங்கள் இந்த வாரம் லக்கி குபேரனே, நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025 முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.